ஒடிசாவில் திருவிழாவில் காணாமல் போன பியூட்டிஷியன் காட்டில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். திருமணம் செய்ய வற்புறுத்தியதால் காதலியை கொன்று காட்டில் வீசிய காதலன் சிக்கியது எப்படி? ஐபிஎல்லில் விளையாடி வந்த கிரிக்கெட் வீரர் அபிஷேக் பேரலை கைது செய்ய சொல்லி கொல்கத்தா நீதிமன்றம் மேற்கு வங்க காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மருத்துவக் கல்லூரி மாணவியை திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி பாலியல் வன்கொடுமை செய்ததாக அளிக்கப்பட்டிருக்கும் புகாரின் பின்னணி என்ன? கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த இளைஞரை ஆந்திராவில் உள்ள கோயிலுக்கு அழைத்துச் சென்று கொலை செய்துவிட்டு காதலனுடன் தப்பிய மனைவி கைது செய்யப்பட்டுள்ளார். பள்ளிக்கால காதலனை கரம் பிடிக்க தடையாக இருந்த கணவரை கொலை செய்து தப்பியவர் சிக்கியது எப்படி? எஃப்ஐஆரில் தொடர்வது சிறிய இடைவேளை. கிருஷ்ணகிரி அருகே டாஸ்மாக் கடையில் பெட்ரோல் குண்டு வீசிய இளைஞரை பொதுமக்கள் பிடித்து கட்டி வைத்து போலீசில் ஒப்படைத்தனர். கடனுக்கு பீர் கொடுக்க மறுத்ததால் விபரீத செயலில் ஈடுபட்ட இளைஞரின் பின்னணி என்ன? கொடைக்கானலில் விடுதி ஒன்றில் வெளிநாட்டு போதைப் பொருட்கள் சிக்கியிருக்கின்றன. உரிமையாளரை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பல வகை போதைப் பொருட்களை கொண்டு கொடைக்கானலில் ரேவ் பார்ட்டி நடத்த திட்டமா? இத்துடன் எஃப்ஐஆர் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.